வணக்கங்க. ஹரஸ் செல்லுங்க சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து நேத்து இதுல சேலத்துல மாநாடு மாநாடு இல்ல. அதாவது மக்கள் சந்திப்பா வைக்கிறதா இருந்தது. அதுக்கப்புறம் போலீஸ்ல வந்து ஒரு 5000 பேருக்கு மட்டும் தான் அனுமதி குடுத்ததுனால, அது QR கோடு மூலியமா வரணும்னு சொன்னதுனால, அவங்க வந்து அத நிர்வாகிகள் கூட்டமா நடத்திட்டாங்க. நிர்வாகிகள் மட்டும் வரணும். அவங்களும் அவங்க வீட்ல இருக்கவங்களும் அது மாரி வரணும். ஒரு 5000 பேர் 4998 பேர் தான் வரணும்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க. சேலத்துல பகல் ஒரு 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் டைம் குடுத்தாங்க போல இருக்கு. அந்த நேரத்துக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ் போல பேசினாரு. ரொம்ப நல்லா முன்னைய விட நல்லா வந்து பேசினாரு. அவருடைய சொல்ல வேண்டிய விஷயத்த வந்து நல்லா தெளிவா மக்களோட மக்களோட கனெக்ட் ஆகுற மாரி, மக்கள் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற மாரி தான் அவர் பேசியிருக்கிறாரு. மக்களுக்காக வந்திருக்காரு. திருப்பி வந்து நல்லா ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன பேசுறாருன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு தெரியும். எப்பவுமே அவர் வந்து பேசுறப்ப, அ அ மேடையில இருக்கவங்க, அவங்க இவங்க யாரையாவது பேசி சொல்லிட்டுலாம் சொல்ல மாட்டாரு. எடுத்தோம் ஸ்ட்ரெயிட்டா வந்து மேட்டர் தான் வருவாரு. அதே மாரி வந்து இப்பதான் ஆரம்பிச்சாரு. எடுத்தோனே 2 கைய தூக்கி வச்சுட்டு இருந்தாரு. வச்சுட்டு இது வந்து கரேஜ் நம்மளுக்கு வந்து கரேஜ் வந்து தைரியம். அது வந்து எப்ப நம்மளுக்கு ஆரம்பிக்குதுன்னு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ப அப்ப எல்லாத்துக்குமே பேஸ் தான். நம்ம பவர் வந்து பவரா செயல்படுறோம் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே வந்து கரேஜ் தான் முக்கியம். அது எப்ப ஆரம்பிக்குதுன்னா, நம்மளுக்கு வந்து மத்தவங்க வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றப்பயோ, நம்மள பத்தி கிண்டல் பண்றப்ப, கேலி பண்றப்ப, நம்மள ரொம்ப இதா பேசுறப்ப, அப்பதான் நம்மளுக்கு என்ன தோணும்னா, அத வந்து நம்ம எந்த விஷயத்த நம்மள வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ரொம்ப தப்பா சொல்றாங்களோ, ரொம்ப கேவலமா சொல்றாங்களோ, அதிலேயே நம்ம பாசிட்டிவா மாத்தி, அதிலேயே நம்ம வின் பண்ணி காட்டணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் வரும் நம்மளுக்கு. அப்ப வந்து நம்மளுக்கு தைரியம் தானா வரும். நான் செஞ்சு காட்டுறேன் அப்படிங்கிற வரும். அப்பதான் இது ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து எதுக்கு அரசியலுக்கு வந்து மக்களுக்காக நீதி கேட்கவும், மக்களுக்கு நல்லது செய்ய தான் நான் வந்தேன். ஆனா இப்ப வந்து உங்களுக்காக உங்ககிட்டயே நான் ஒரு நியாயம் கேட்கிறேன்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. என்னன்னா, விஜய் வெளில வா, பணிவர வெளில வா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே அதே தான் சொல்றாங்க. என் வீடு எதுன்னு தெரியுமா? எங்க இருக்குன்னு தெரியுமா? சொல்லிட்டு இந்த தமிழ்நாடு மத்தவங்களுக்குலாம் ஒரு மாநிலமா இருக்கலாம். ஆனா எனக்கு வந்து இதுதான் வந்து வீடு. இந்த 8,00,00,000 மக்கள் தான் என்னுடைய உறவுகள், சொந்தங்கள். ஸோ அவங்க தான் எனக்கு எல்லாமே. அதனால வந்து அவங்க அந்த அந்த இடத்துல தான் நான் இருக்கிறேன். இதுதான் என்னுடைய வீடு அப்படிங்கிற மாரி அவர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து முதல் படை வீரன்னா பாதுகாவலனா நான் கண்டிப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் உங்ககிட்ட நீதி கேட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது பாலிடிக்ஸ் பண்றவங்களுக்கு மீட்டிங் நடத்துறவோ, பொதுக்கூட்டமோ, மாநாடு எது நடத்துற மாரி இருந்தாலும், அவங்க ஈஸியா பர்மிஷன் கிடைச்சுது. ஆனா நம்மளுக்கு மட்டும் எதுவுமே வந்து பர்மிஷன் ஈஸியா கிடைக்க மாட்டேங்குது. பல தடைகள் வருது. அப்படி சொல்லிட்டு எஸ்ஓபின்னா என்னன்னு தெரியுமா? ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர். ஆனா இது வந்து ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டாலின் சார் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்க வந்து நம்மளுக்குன்னு வந்து ஸ்பெஷலா இதான் போடுறாங்க. என்னென்ன தடை வருது, என்னென்ன சதி பண்றாங்க, எல்லாமே யார் பண்றாங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும் சொல்லி மக்கள்கிட்டயே விட்டுட்டாரு அத. அது மாரி வந்து அடுத்தது வந்து காசு குடுத்து ஓட்டு வாங்குனா, இந்த விஜய் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த அலோவ் பண்ணவே நான் ஆட்சிக்கு வந்தப்புறம், அந்த காசு குடுத்து ஓட்டு வாங்குறதே நான் வந்து அலோவ் பண்ணவே மாட்டேன். இப்ப உங்களுக்கு 1000 குடுக்குறாங்க, 2000 குடுக்குறாங்க, 5000 எதுவா இருந்தாலும் வாங்கிக்கங்க. அது யார் பணம்? உங்க வரி பணம் தானே அது. நீங்க தாராளமா வாங்கிக்கங்க. ஆனா வாங்கிக்கிட்டு அவங்ககிட்ட வந்து காதுல விசில வந்து நல்லா அடிச்சு அனுப்பி, விசில் இருந்தா ஓட்டு போடுன்னு சொல்லி அனுப்புங்க. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க காசு குடுத்து நீங்க வாங்கிட்டு ஓட்டு போடுவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. உங்கள தான் நான் கேட்கிறேன். அப்படின்னா எல்லாரும் வந்து இல்ல போட மாட்டோம் அப்படின்னாங்க. அப்ப நான் ஒரு உறுதிமொழி சொல்றேன். அத தயவுசெய்து எல்லாரும் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்ன சொன்னாருன்னா, காசு குடுத்து ஓட்டு வந்து போட மாட்டோம். ஓட்டு வந்து எங்க உரிமை. அது யாருக்கு வேணாலும் நாங்க போடுவோம். விசில் சின்னத்து தான் எங்க ஓட்டு. இதுல வந்து யாரையும் வந்து நம்பி நான் இனிமே ஏமாற மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் எல்லாமே ரிப்பீட் பண்ணாங்க. இவர்ட்ட ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அடுத்து வந்து ஜென்சி கிட்ஸ், 2கே கிட்ஸ் அவங்க தான் சொல்லிட்டு இவங்களுக்காக நம்ம கட்சி வந்து 2கே கிட்ஸ்க்குலாம் நம்ம வந்து என்னன்னா, அவங்களுக்கு தான் அந்த எதிர்காலத்த நம்பி தான் நம்ம கட்சியே ஆரம்பிச்சிருக்கிறோம் சொல்லிட்டு, நெறைய பேட்டி எடுக்கிறப்ப, அதெல்லாம் இந்த கருத்து கணிப்பு அப்பலாம் பேசுறப்ப, உங்களுக்கு யார் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்கலாம் கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க கேட்கிறப்ப, நான் நெறைய கியூட் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கிறேன். அதுல வந்து பசங்கள்லாம் பின்னாடி இருந்துட்டு, "அம்மா விஜய்க்குன்னு சொல்லுமா, விஜய்க்குன்னு சொல்லுமா" அப்படின்னு சொல்லுவீங்க. அதுதான் நீங்க திருப்பி ரிப்பீட் பண்ணணும். உங்க சொந்தக்காரவங்க, பெரியப்பா, பெரியம்மா, அக்கா, தங்கச்சி யாரா இருந்தாலும் சொல்லி, நம்ம விசில் சின்னத்துக்கு வந்து ஓட்டு போட நீங்க சொல்லணும். அப்படிங்கிற மாரி அது பசங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டட் பண்ணாரு. அடுத்து வந்து நீங்க எல்லாம் எங்க இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. டிவில நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்க பண்றீங்க. அத நீ கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. அடுத்தது வந்து நான் வந்து அரசியலுக்கு வந்து வந்து யாரையும் வந்து ஆ ஒழிக்கிறதுக்காக வரல. மக்கள் வந்து எனக்கு அவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த மக்களுக்கு வந்து என்னால வந்து திருப்பி அந்த மக்களுக்கு திருப்பி குடுக்கணும். நல்லது பண்ணணும்னு சொல்லி தான் அழிக்க வந்தேனே ஒழிய, வெறுப்பு அரசியல் பண்றதுக்கோ, இல்லன்னா யாரையும் அழிக்கிறதுக்கோ, அதுக்காக நான் அரசியலுக்கு வரவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்றி கடன் தீர்க்க தான் நான் அரசியலுக்கே வந்தேன் அப்படின்ட்டாரு.
அடுத்தது மக்கள் வந்து அனுபவம் வேணும். இவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு? அனுபவம் இருக்குன்னு திருப்பி திருப்பி அதையே தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அனுபவங்கிறது அப்படின்னா, கொள்ள அடிக்கிற மாரி எனக்கு வந்து அனுபவம் கிடையாது. அதே மாரி அந்த அந்த மாரி அனுபவம் எனக்கு சத்தியமா கிடையாது. அது வந்து அ அடுத்தது வந்து ஒ வெளியில வந்து ஒரு டைரக்ட்டா சரண்டர் ஆவது, தெரியாம மறைமுகமா சரண்டர் ஆவது, இந்த மாரி வேலையெல்லாம் எங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. நான் வந்து அ மக்கள நேசிக்க இது வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு என்னன்னா, மக்கள நேசிக்க ஒரு நல்ல குணம் இருந்தா போதும்யா! அப்படின்னு ரொம்ப ஒரு என்ன சொல்றது? அதாவது வந்து ஒரு அது சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. மக்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு வேற எதுவும் தேவையில்ல. மக்கள நேசிக்கிற ஒரு நல்ல குணம் இருந்தா போதும்யா! அப்படின்னு ஒரு மாரி நல்லா சொல்லியிருந்தாரு. அடுத்து வந்து நல்லாட்சி கொடுக்கறதுக்கு வந்து ஒரு மெத்த படிச்சிருக்கணும், மேதாவியா இருக்கணும் அவசரம் கிடையாது. நம்ம காமராஜ் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் இது மாரி வந்து மக்கள நேசிக்கிற ஒரு மனசும், அதே மாரி வந்து மக்கள் மேல வந்து அக்கறை உள்ள ஒரு நல்ல அதிகாரிகள் இருந்தாலே போதும். அவங்கள வச்சு கண்டிப்பா என்னால சூப்பரா ஒரு நல்ல ஆட்சி குடுக்க முடியும் அப்படிங்கிறத அவர் சொன்னாரு. அடுத்தது வந்து நான் வந்து 30 வருஷமா வந்து மக்கள் இயக்கம் நடத்திட்டு இருக்கிறேன். மக்கள் இயக்கம் வச்சு மக்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணிட்டு நான் இருக்கிறேன். 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. தனியா என் உழைப்புல யாரோட தயவும் இல்லாம நானே சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது. அதுல இப்பயே வந்து 30% மேல வந்து நம்மளுக்கு வாக்கு வங்கி இருக்குது. அப்படிங்கிறப்ப நீங்கலாம் பார்த்தீங்கன்னா 50 வருஷம், 75 வருஷம்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து மத்தவங்களோட அட்ரஸ்ல வாழ்ந்துட்டு மத்தவங்க ஆரம்பிச்ச கட்சியில இப்ப வந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு தில் இருந்தா, திராணி இருந்தா, நீங்க தனியா ஒரு சொந்த கட்சி ஆரம்பிச்சு, அதுல 1% வந்து வாக்கு வாங்கி காமிங்க பார்ப்போம். சொல்லி ஒரு சேலஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லி, நான் ஒரு சேலஞ்சாவே வைக்கிறேன். அத பண்ணி காமிங்க பார்ப்போம். சொல்லி ஒரு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது? அதாவது ஒரு அதிரடியா வந்து அப்படியே நின்னு அடிச்சாரு அப்படிங்கிற மாரி அழகா சொல்லியிருக்கிறாரு. நீங்க முடியுமா உங்களால? அவர் சொல்றது கரெக்ட் தான். இப்ப யோசிச்சு பாருங்க. சொல்றப்ப இவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு யாரு கூடயும் கூட்டணி வைக்காம, அது மாரி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வாக்கு வாங்கணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நெறைய கட்சிகள்லாம் கூட்டு சேர்றீங்க, கூட்டணி வைப்பீங்க. மத்தபடி அவங்க ஆட்சியில பங்கு கிடையாது. ஆனா இது ஜெயிக்கணுங்கிறதுக்காக மட்டும் கூட்டணி வந்து சின்ன எந்த நெறைய கட்சிகளோட கூட்டணி சேர்றீங்க. ஆனா நான் வந்து அப்படி கிடையாது. அது கரெக்ட் தான். அவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக நெறைய கட்சியோட கூட்டணி சேர்ந்து, அது அவங்கவங்க பெர்சன்டேஜ்லாம் சேர்ந்து மொத்தமா வந்து இவங்க ஜெயிக்கிறாங்க. ஆனா இவரு வந்து தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு யார் தயவும் இல்லாம, இந்த பெரிய ஆளுங்க எதுவும் இல்லாம அவ்வளவு சுத்தீரா நின்னு இவர அடிக்கிறாங்க. ஒரு கட்சி, 2 கட்சி இல்ல. இருக்கிற எல்லா கட்சியும் இவரு வந்து ஏன்னா புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறப்ப இருக்கிற கட்சிங்களுக்கு கண்டிப்பா கோவம் வரும். எங்க இவன் வந்து பெருசா வளர்றானே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கோவம் வரதான் செய்யும். அதனால இவர வளர விடக்கூடாது சொல்லி எது பண்ணாலும் அது ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிச்சு, அது அரசியல் பேச்சு மட்டும் இல்லாம பர்சனலா அப்படி இப்படி கன்னாபின்னான்னு பேசுறாங்க. 4 பக்கமும் வந்து அடி வருது. ஆனா அப்படிலாம் தாங்கிக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்து நான் இவ்வளோ வாக்கு சதவீதம் இவருக்கு மக்கள் கிட்ட செல்வாக்கு இருக்கு. மக்களோட எழுச்சி இருக்கு அப்படின்னு வர்றப்ப, அது வந்து நீங்க வந்து ஓப்பன் சேலஞ்ச் கண்டிப்பா வைக்கிறேன். நீங்க தான் ஆரம்பிச்சு வந்து காமிங்க அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அது வந்து ஒரு நல்ல பாயிண்ட்டா இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கனவு காண்ற மக்கள் வந்து என்ன மக்களோட கனவு என்ன தெரியுமா? சந்தோஷம் என்ன தெரியுமா? மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்றீங்களா? மக்கள் சந்தோஷப்படுற மக்கள் வந்து பொங்கல் தான் வச்சு கொண்டாடுவாங்க. இது மாரி வந்து போராட்டம். ஆசிரியர்கள் போராட்டம், துப்புரவு பணியாளர் போராட்டம், அப்புறம் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் போராட்டம், நெறைய போராட்டமா நடந்துட்டு இருக்கு. அவங்கலாம் மக்கள் சந்தோஷமா அந்த போராட்டமா நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு கேள்வி கேட்டார். அடுத்து வந்து பெண்கள் பாதுகாப்பு நல்லா இருக்குன்னா, போக்சோ வழக்கு வந்து 1000 வழக்குக்கு மேல எப்படி இருக்கு? அப்புறம் கோயம்புத்தூர் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்லாம் எப்படி வந்தது? அப்படிங்கிற மாரி அது ஒண்ணு சொன்னாரு. அது மாரி இதெல்லாம் இருக்கிறப்ப எப்படி வந்து மக்கள் வந்து அ ம பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீ கவலைப்படாதீங்க. தேர்தலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரம், ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு எல்லாமே வருது. சும்மா வந்து வராதெல்லாம் வந்து அது குடுக்குறேன், இது குடுக்குறேன், இலவசம் குடுக்குறேன்னு சொல்லி நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாததெல்லாம் நான் வந்து சொல்லி ஏமாத்த மாட்டேன். தேர்தல் அறிக்கை வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. அது வந்தோனே உங்களுக்கு எல்லாமே நான் சொல்றேன். அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மக்கள் வந்து மக்களோட வந்து நம்ம கனெக்ட் ஆயிட்டு மக்களுக்காக தான் வந்திருக்கேன். மக்கள் வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. என்னோட சொந்தங்கள், உறவுகள் அதாவது ஒவ்வொரு மீட்டிங்லயும் வந்து ஒரு நல்லா அழுத்தி சொல்றாரு அத. கண்டிப்பா மக்களுக்காக நான் வந்திருக்கேன். மக்களுக்கு சேவைப்பட தான் வந்திருக்கேன். அதுக்காக தான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, அத வந்து ஒரு இதாவே சொல்றாரு. உங்க விஜய் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இதாவே மக்களோட ரொம்ப கனெக்ட் ஆகி உறவா தான் பேசிக்கிறாரு எல்லா மீட்டிங்குமே ஒழிய, ஒரு கட்சி தலைவரா அவர் பேசவே இல்ல. இப்ப அவர் பேசுறதே வந்து ஒரு ஒரு அதான் சொல்றேனே ஒரு மக்களோட கனெக்ட்டே ஒரு உறவு மாரி தான் பேசிக்கிறாரு அவரு. அது ஒண்ணு. அடுத்தது வந்து அடுத்து என்ன சொல்றாருன்னா, அ மக்கள வந்து நான் ஒண்ணு கேட்கிறேன். நீங்க சொல்லுங்கன்ட்டு, மக்கள விரும்புற விஜய் வேணுமா? மக்கள் விரோதி ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் ஆட்சி வேணுமா? அப்படின்னு சொல்றப்ப, எல்லாரும் வந்து விஜய் ஆட்சி வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோதாங்க. இந்த தேர்தல் வந்து வேற இந்த தேர்தல்ல வந்து
எல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை நம்புறீங்களா ஸ்டாலின் சாரை நம்புறீங்களா அப்படின்னு கேட்டோன்னா ஒரே ஒரு லாஸ்ட் கொஸ்டின், விஜய் நம்புறீங்களா ஸ்டாலின் சார் நம்புறீங்களா? விஜய் நம்பணும் அவ்வளோ எல்லாம் முடிஞ்சு போச்சு, கதம் கதம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ அது ஒன்று. அடுத்து வந்து இவர் வந்து நாங்கள் ஒரு டிரான்ஸ்பரண்ட் அரசியல் தான் நடத்துகிறோன்றாரு. அடுத்து ஒரு பேச்சு வந்து பார்க்குறோம். அது வந்து கண்டிப்பாக எல்லாருமே கற்றுக்கணுங்க. எப்படின்னா தமிழ்நாடு மாநில தலைவராக வந்து நயினா நாகேந்திரன் அவர்கள் போட்டிருக்கிறாங்கல்ல, அவர் ஒரு பேசின பேச்சு பயங்கர சர்ச்சையாக போயிட்டுருக்கு. எல்லாருமே அவர் கட்சியை சேர்ந்தவங்க, எல்லா கட்சி கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு கண்டிப்பாக கண்டிச்சிருக்கிறாங்க. எப்படின்னா அவர் வந்து விஜய் பற்றி எது வேணால் பேசலாம், அரசியலை பற்றி பேசலாம், அரசியல் வருகை பற்றி எது வேணால் பேசலாம். ஆனால் பர்சனலாக பேசுறதுங்கிறது ஒரு நாகரிகமே இல்லை. ஒரு தலைவர் வந்து இப்படி பேசுறது சுத்தமாக அரசியல் நாகரிகம் கிடையாது, மேடை நாகரிகம் கிடையாது, நாகரிகமே கிடையாது. அதை வந்து இவர் சொன்னார். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா திரிஷா விட்டு வரணும், பணி விட்டு வரணும், இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பர்சனலாக அது உண்மையாக பொய்யான்னு கூட தெரியாமல் அதை பற்றி பேச ரொம்ப ரொம்ப ஒரு தரக்குறைவானது. ஆனால் இது வரைக்கும் வந்து விஜய் பேசின எந்த பேச்சாகட்டும் எதுவாகட்டும் கட்சின்னு கூட சேர்க்கட்டும் எதுவுமே வந்து ஒரு அவர் சொல்ல ஆரம்பத்தில் டீசென்ட் அரசியல் சொல்லியிருக்கு. அது எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. அவரும் இது வரைக்கும் யாரையும் தரக்குறைவாக ஒரு வார்த்தையோ தரக்குறைவாக செயலோ எதுவுமே செஞ்சது கிடையாது. இது வரைக்கும் அவ்வளோ டீசெண்டாக போயிட்டு இருக்கிறாரு. பேசணும்னு எப்படி வேணால் பேசுகிறாரு. அப்படி போயிட்டு இருக்க சமயத்தில் இது வந்து ஒரு ஒரு கட்சியோட தலைவர், மாநில தலைவர் இது மாதிரி பேசுறது ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. இது மாதிரி ஒரு எப்படி ஒரு தலைவர் அவ்வளோ ஒரு அருவருக்கத்தக்கமாக பேசுறது அது ஏற்றுக்கவே முடியல. எல்லாருமே ரொம்ப கண்டனம் தெரிவிச்சுக்கிறாங்க. இவர் ஒரு படத்தில் சொல்லியிருப்பாரு, தமிழ்னு ஒரு படம் வரும். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வொகேட்டாக வருவார். அப்போ மக்கள்கிட்ட சட்டத்தை பற்றிலாம் சொல்லி புக்கெல்லாம் எழுதி சொல்கிற மாதிரி ஒரு சீன்லாம் வரும். மக்கள்லாம் அதை பற்றி சாதாரண ஒரு ரிக்ஷா ஓட்டுறவங்க கூட வந்து எல்லாமே சட்டத்தை பற்றி பேசுவாங்க. எங்கே வந்தாலும் ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த சட்டம் பேசி அந்த புக்கை பார்த்து இந்த ஆக்டிவ்ஸ் எல்லாம் பேசுகிற மாதிரி படத்தில் வந்திருக்கும். அதே மாதிரி இப்போ இவர் சொல்கிறத வச்சு நிறைய வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் வருது. அது பார்க்குறப்ப நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. வயசான லேடி, சின்ன பசங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இவர் சொன்னதை வச்சு இந்த பணம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, இப்போ கவர்மெண்ட்லேருந்து 5,000 கொடுத்தாங்கல்ல, அதை வந்து வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டோம். ஆனால் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய வரிப்பணம் தானே வந்திருக்கு, அதுதான் நாங்கள் வாங்கிக்கிறோம், நாங்கள் வந்து ஓட்டு யாருக்கு வேணால் போடணும். இவர் என்ன சொன்னாரோ அதை கண்டிப்பாக அவ்வளோ ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த அரசியலை பற்றி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விழிப்புணர்வு வந்தது, எழுச்சி வந்துச்சு, அவங்களுக்கு மாற்றம் வேணுன்றாங்க. முன்னெல்லாம் அப்பெல்லாம் இப்படி கிடையாது. ரெண்டு கட்சி மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இது மாதிரி வந்து புதுசாக கட்சி வந்து இவ்வளவு அரசியலை பற்றி விவரமாக பேசுறது போகிறதுங்கிறது இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் ரொம்ப பார்க்குறேன். கண்டிப்பாக வந்து மாற்றம் கண்டிப்பாக மக்கள்கிட்ட வந்திருக்கிறது நல்லாவே தெரியுது. அதே மாதிரி இவரும் வந்து கண்டிப்பாக வந்து விட்டுட்டு அவ்வளோ எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்களுக்காக வந்து இவ்வளோ தரம் பண்ணுறது வந்து கண்டிப்பாக மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்கங்கிறது நல்லாவே தெரியுது. அடுத்தது வந்து இங்கே வந்து ஒரு இந்த மீட்டிங்க்கு வந்தவர் வந்து ஒருத்தர் நார்த் இந்தியாவை சேர்ந்தவர் வந்து இங்கே 20 வருஷமாக சேலத்தில் வெள்ளிப்பட்டறையில் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. அவர் பாவம் வெயில் தாங்காமல் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. ரொம்ப வருத்தத்தக்கது தான் அது. அது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்க, அது என்ன அரசியல் ஆக்குறாங்க. என்னென்னா அவருக்கு உடம்புக்குலாம் ஒன்றும் கிடையாது, இங்கே வந்தவர் போனவர் யாருமே வந்து கூட பார்க்கவே இல்லை, மீட் பண்ணவே இல்லை, உடனே அவங்க அரசியலாக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன நடந்தது எதுன்னு கூட தெரியாமல். அது ரொம்ப அவங்க பாவம், அவங்க ஒய்ஃபு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்க ஒய்ஃபு தமிழ் கூட தெரியாதா, அப்படி இருக்கிற சமயத்தில் ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம். ஆனால் அது வந்து இது எப்படி நகர்ந்துன்னா என்ன சொல்கிறாங்க, கட்சியில் சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க, போய் பார்த்துட்டுலாம் வந்துருக்குறாங்க, எல்லாமே சொல்லிட்டு கட்சியிலேருந்து கண்டிப்பாக வந்து உதவி கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த குழந்தைங்களை படிப்பு செலவை நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோ விஷயம் நடந்திருக்குது. அதுமாதிரி யாருமே பார்க்கல, கண்டுக்கவே இல்லைங்க மாதிரி தான் பேச்செலாம் மற்ற எல்லாமே பேச சோஷியல் மீடியா ஃபுல்லாக அப்படிலாம் தவந்துச்சு. ஆனால் இவங்க பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா கட்சி நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் வந்து பாஸ் கொடுத்துருக்காங்க, வெளியே அவங்க யாருக்கும் பாஸ் கொடுக்கல. அப்படிங்கிறப்ப அவர் வந்து இதை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி வந்து நின்றுருக்காரு, வெளில தான் நின்றுருக்காரு. அந்த வெயில நின்றனால ஆல்ரெடி அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அவருக்கு குழந்தை இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இவங்க வந்து ஏதோ இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லலை. அவங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணி பசங்க படிப்பெல்லாம் ஏற்றுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க டிவி கேஸ். ஸோ அதுக்குள்ளார வந்து உடனே எதில் பண்ணலான்னு அரசியல் பண்ணி இன்னொருத்தர் பேசக்கூட இன்னும் இது போட்டுருவாங்க, 50 போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி கிண்டலாம் பேசுகிறாங்க. ஒரு மக்களோட உயிரை வந்து அவ்வளோ துச்சமாக ஒரு விளையாட்டாக ஒரு அரசியலுக்காக அப்படி பேசுறது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குங்க. அது என்ன உண்மையிலே வேணும்னே இவ வைக்கிறாங்கன்னா அவ்வளோ பார்த்து நடத்துகிற வேணும்னே வந்து அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து 3 மணிலேருந்து இது கொடுத்துருக்காங்க, அனுமதி கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஒரு சேர் கூட இல்லாமல், அதான் சொல்கிறாங்க, எல்லாமே ஒரு சேர் கூட இல்லாமல் உட்கார கூட இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்களே, அவ்வளோ பெரிய வெயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ கொடுமையாக இருக்குது. அதனால அட்லீஸ்ட் அடுத்த தடவை இது மாதிரி பகல் நேரத்தில் வாங்காமல்
ஈவினிங் டைம் பார்த்து வாங்கணும். அப்படி இல்ல பக்கத்துல தான் குடுப்போம்னு சொன்னா, அட்லீஸ்ட் மேல ஏதாவது ஷாமியானா அத போடுற மாரி கண்டிப்பா வந்து பண்ணுவாரு. கண்டிப்பா அத பண்ணாம இருக்க மாட்டாரு. ஏன்னா வெயில் ஜாஸ்தியா இருக்குன்னு தெரியுது. அது கண்டிப்பா பண்ணுவாருன்னு தெரியுது. அதுல மக்கள் மேல வந்து உண்மையிலேயே அக்கறையா தான் இருக்கிறாரு. அந்த அளவு வந்து மக்கள்லாம் எப்படி வேணா போட்டும்னு நெனைக்கல. ஆனா இத வச்சு கூட எல்லாருமே அரசியல் பண்ணி பண்றது ரொம்ப வருத்தமா இருக்குது. ஸோ மக்களுக்கு தெரியும் என்ன நடக்குது, ஏது என்னன்னு சொல்லிட்டு. அதனால வந்து அவர் நல்ல மனசோட இங்க வர மக்களுக்கு சேவை செய்யணும் வராது. நல்லதே நடக்கும் நம்ம நம்புவோம். அவ்வளோதாங்க. இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்து கமெண்ட்ஸ சொல்லுங்க. தேங்க் யூ.